வெல்கம் டு கிச்சன் ஆர்கேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்மளாம் சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம்ல பால்கோவா, அதோட ரெசிபியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது 4 பொருள் வச்சு ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். எந்த அளவு பொட்டுக்கடலை எடுக்கிறோமோ அதே அளவு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கணும். 1 கப் அளவு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதையும் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் நெய். இந்த நெய் மெல்ட் ஆகிற வரைக்கும் அடுப்பில் வச்சா போதும். இது ஃபுல்லாக மெல்ட் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹீட் தேவையில்லை. இப்போ நெய் ஃபுல்லாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக மெல்ட் ஆனோன்னு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளற ஆரம்பிக்கலாம். இதில் இருக்கிற சர்க்கரை இது நெய்யோட ஹீட்லேயே இலக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விடாமல் சேர்த்து எல்லாத்தையும் கிளறணுன்னா கரெக்டாக வந்துடும். முதல்ல நெய் பத்தாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கலர அதில் சேர்ந்துடும். இந்த மாதிரி சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன வயசில் பால்கோவான்னு நினச்சி சாப்பிட்ட ரெசிப்பியில் பாலே சேர்க்குறது இல்லைன்னு நமக்கு இப்போ தான் தெரியும். இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் இதை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். நாங்கள்லாம் சின்ன வயசில் இப்படி தான் சாப்பிட்டோன்னு சொல்லி. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் முதல்ல எவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு, இப்போ எப்படி மாவெல்லாம் சேர்ந்து வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி சேர்ந்த பிறகு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே பாலாக சப்பாத்தி மாவு மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்ந்து வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரே சைஸாக ஒரே கனமாக வர்ற மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் பார்த்தா அது நல்லா கட்டியாக செட் ஆயிரும். இப்போ தொட்டு பார்க்கும்போது சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஆறின பிறகு பார்த்தா நல்லா கட்டியாக இருக்கும். கட்டி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன வயசுலலாம் இப்படி ரவுண்டாக தான் பால்கோவா சாப்பிட்ருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். நான் 2 மாதிரியும் செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஸ்வீட் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். இந்த பிளேட்டில் நான் நெய் எண்ணெய் எதுவுமே தடவலை. இந்த ஸ்வீட்லேயே நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால அது ஈஸியாகவே எடுக்க வரும். இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி திரும்ப செய்வீங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப செய்ய சொல்லுவாங்க. இதில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஸ்வீட்டை பார்க்கும்போது நமக்கு சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது வாங்கின ஞாபகமெல்லாம் வரும். இப்போ நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதில் அந்த இடையில உள்ள மாவெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். அது சும்மா ஷேப்பாக கிடைக்காது, ஆனால் சாப்பிட்லாம். ஆனால் ஸ்கொயராக கட் பண்ணோம்னாலோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணோன்னாலோ வேஸ்ட் ஆகாது. அந்த மாதிரியும் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பீஸாக எடுத்துக்கலாம். இல்லை டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.